எல்லாம் ஏழைகளாக இயேசுவினுடைய காலத்தில் கருதப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, முதலாவதாக ஒரு குடும்பத்தில் படிப்பறிவு இல்லை என்று சொன்னால் அவர்கள் அன்று ஏழைகளாக கருதப்பட்டார்கள். அடுத்தபடியாக பை ஜெண்டர், பிறப்பின் அடிப்படையிலே, பாலினத்தின் அடிப்படையிலே ஒரு பெண் ஏழையாக கருதப்பட்டாள். அடுத்தபடியாக பை ஃபேமிலி ஹெரிட்டேஜ், ஒரு குடும்பத்தினுடைய பின்புலத்தை வைத்து அவர்கள் ஏழைகளா செல்வந்தர்களா என்று பிரிக்கப்பட்டார்கள். அடுத்தபடியாக பை ரிலீஜியஸ் பியூரிட்டி, சமயத்தின் பெயரால் தூய்மையானவர்கள் ஒருவர் என்றும் தூய்மையற்றவர்களாக இந்த புறவினத்தார்கள், ஏழைகள், பாவிகள், ஒடுக்கப்பட்டவர்கள் கருதப்பட்டார்கள். அடுத்தபடியாக பை ஒகேஷன், ஒவ்வொருவர் செய்கின்ற வேலைகளின் பொறுத்து அவர்கள் ஏழைகள் என்று பிரிக்கப்பட்டார்கள். இறுதியாக பாவிகள், புறம் தள்ளப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், சட்டத்தை படிக்க தெரியாதவர்கள், ஆலயத்தில் ஜபங்களை சொல்லி பாடத் தெரியாதவர்கள் எல்லோரும் ஏழைகளாக புறக்கணிக்கப்பட்டார்கள். அவர்கள் அந்த சமூகத்தில் கடைநிலையில் உள்ள புறம் தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களாக பார்க்கப்பட்டார்கள். அவர்களுக்கென்று அந்த சமூகத்திலே மனித மாண்பு கிடையாது, மரியாதை கிடையாது. அவர்கள் எல்லோருமே மனித மாண்பற்றவர்களாக பார்க்கப்பட்டார்கள், அழைக்கப்பட்டார்கள். அவ்வாறாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள்.